Namaste, welcome to Nifia's Online Hindi. Shabari Vani Vikas Level 1 Part 8 பார்க்க போகிறோம். Part 7 வரைக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ லிசன் பண்ணுங்கள். Part 8 ஹம். ஹம் அப்படின்னா என்ன? வி, நாம், நாங்கள், இது எல்லாமே ஹம் தான். ஸோ இது வி அப்படின்றது ப்ளூரல் ஃபார்மேட். ஒருத்தவங்களை சொல்ல மாட்டோம், நிறைய பேர் சொல்லும்போது தான் நம்ம வி அப்படின்னு சொல்லுவோம். அதை ஹிந்தியில் வந்து நம்ம ஹம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ஹம். ஓகேங்களா? ஹம் அப்படின்னாலே நாம் அப்படின்னா வி அப்படின்னு அர்த்தம். நாங்கள், வி. ஓகேவா? நோட் பண்ணுங்கள், இதெல்லாம் சென்டென்சஸ்லாம் நோட் பண்ணுங்கள். பேசிக்லேருந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் என்னென்னா, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மைன்னு ஆரம்பித்தா ஹூன்னு முடியணும், தும்முன்னு ஆரம்பித்தா ஹோன்னு முடியணும், ஆப்னா ஹைன்னு முடியணும்னு பார்க்குறோம்ல. அந்த மாதிரி ஹம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சதுன்னா அந்த சென்டென்ஸு ஹை அப்படின்னு தான் முடிக்கணும். ஒரு சென்டென்ஸ் ஹம் அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா அது எப்படி தான் முடிக்கணும்? ஹை அப்படின்னு தான் முடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம். We are Indians. நாம் இந்தியர்கள். நாம் இந்தியர்கள். அப்போ இது பாருங்கள், நாம்னா என்ன? ஹம். ஹம். இண்டியன்ஸ் அப்படின்றது தான் பாரதிய. பாரதிய ஹே. ஹம் பாரதிய ஹே. பாரதிய அப்படின்னா பாரத் அப்படின்னா இந்தியா, இந்தியன் அப்படின்னா பாரதிய. சரிங்களா? பாரதிய. அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன். We live in India. நாம் இந்தியாவில் வசித்து வருகிறோம். We live in India. நாம் இந்தியாவில் வசித்து வருகிறோம். அப்போது हम भारत में रहा करते हैं. ஓகே, हम भारत में रहा करते हैं. நீங்கள் ரஹா கர்த்தே அப்படின்னு போடணும் இல்லைம்மா, ரஹத்தேனே போட்டுக்கலாம். हम भारत में रहते हैं அப்படின்னும் போட்டுக்கலாம். हम भारत में रहते हैं அப்படின்னும் போட்டுக்கலாம். அடுத்தது, இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி. இந்தியா நமது நாடு. பாரத் ஹமாரா தேஷ் ஹே. தேஷ் அப்படின்னா என்ன? கண்ட்ரி. இந்தியா நமது நாடு. பாரத், பாரத் அப்படின்னா இந்தியா. பாரத் ஹமாரா தேஷ் ஹே. பாரத் ஹமாரா தேஷ் ஹே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வி லவ் இந்தியா. வி லவ் இந்தியா. நாம் பாரதத்தை நேசிக்கிறோம். நாம் பாரதத்தை நேசிக்கிறோம். ஹம் பாரத் சே பியார் கர்த்தே ஹே. ஹம் பாரத் சே பியார் கர்த்தே ஹே. நாங்கள் இந்த இந்த இந்தியாவை லவ் பண்ணுறோம். இந்த இந்தியாவை அப்படின்றதால பாரத் சே. ஹம் பாரத் சே பியார் கர்த்தே ஹே. பியார் அப்படின்னா அன்பு செலுத்துறது. ஹம் பாரத் சே பியார் கர்த்தே ஹே. ஸோ ஹம் பாரத் சே பியார் கர்த்தே ஹே. வி லவ் இந்தியா. நெக்ஸ்ட் ஒன், வி கோ டு டெம்பிள் டெய்லி. நாம் தினமும் கோயிலுக்கு செல்கிறோம். ஹம் ரோஸ் மந்திர் ஜாத்தே ஹே. ஹம் ரோஸ், ரோஸ்னா என்ன? டெய்லி. தினமும் சொல்கிறோம்ல, அதுக்கு ஹிந்தியில் ரோஸ். மந்திர்னா என்ன? கோயில். ஸோ ஜாத்தே ஹேனா கோயிங். हम रोज़ मंदिर जाते हैं. हम रोज़ मंदिर जाते हैं அப்படின்னா நாம் தினமும் கோயிலுக்கு செல்கிறோம். हम रोज़ मंदिर जाते हैं. we eat rice in the afternoon. we eat rice in the afternoon. நாம் நண்பகலில் சாதம் சாப்பிடுகிறோம். நாம் நண்பகலில் சாதம் சாப்பிடுகிறோம். இந்த நண்பகல் அப்படின்னா என்னென்னா மத்தியானம். நம்ம மதியம் சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே நண்பகல் அப்படின்னு சொல்கிறோம். நாம் நண்பகலில் சாதம் சாப்பிடுகிறோம். ஹம் தோபஹர். தோபஹர்னா என்ன? ஆஃப்டர்நூன். மத்தியானத்துக்கு ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க? தோபஹர். தோபஹர். ஹம் தோபஹர் கோ சாவல் காத்தே ஹே. சாவல் அப்படின்னா ரைஸ். சரிங்களா? சாதம் சாப்பிட்றோம். அந்த சாதம் அப்படின்றத ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க? சாவல். ஹம் தோபஹர் கோ சாவல் காத்தே ஹே. ஹம் தோபஹர் கோ சாவல் காத்தே ஹே. வி ஸ்பீக் ஹிந்தி. நாம் ஹிந்தி பேசுகிறோம். हम हिंदी बोलते हैं. हम हिंदी बोलते हैं. We are in the library. நாங்கள் நூலகத்தில் இருக்கிறோம். நாங்கள் நூலகத்தில் இருக்கிறோம். हम पुस्तकालय में है. புஸ்தகாலை அப்படின்னா நூலகம். சரிங்களா? புஸ்தகாலைன்னா என்ன? நூலகம். நூலகம் தான் ஹிந்தியில் புஸ்தகாலை அப்படின்னு சொல்கிறோம். हम पुस्तकालय में हैं. We serve our country. நாங்கள் தேசத்திற்கு சேவை செய்கிறோம். நாங்கள் தேசத்திற்கு சேவை செய்கிறோம். हम देश की सेवा करते हैं. हम देश की सेवा करते हैं. हम देश की सेवा करते हैं. नेक्स्ट वन பாருங்க, we want to learn மலையாளம். we want to learn மலையாளம். நாங்கள் மலையாளம் கற்க விரும்புகிறோம்.
இப்போ நாங்கள்னா என்ன हम मलयालम सीखना चाहते हैं ஸோ லேர்னிங் என்ன verb सीखना हम मलयालम सीखना चाहते हैं हम मलयालम सीखना चाहते हैं we are not afraid of anyone நாங்கள் யாரை பார்த்தும் பயப்படுவதில்லை हम किसी से नहीं डरते हैं हम किसी से नहीं डरते हैं ஸோ डरना அப்படின்னா என்ன ஃபியரிங் பயப்படுதலுக்கு தான் நம்ம verb ஆல்ரெடி பார்த்துருக்கோம் हम किसी से नहीं डरते हैं we drink cold water நாங்கள் குளிர்ந்த தண்ணீரை பருகுகிறோம் ஸோ பருகுதல் அப்படின்றது குடித்தல் தான் நம்ம குடிக்கிறோம்னு சொல்லுவோம்ல அதுதான் பருகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பருகுதல் அப்படின்னாலும் குடித்தல்னாலும் ஒன்று தான் हम ठंडा पानी पीते हैं ठंडा पानीனா என்ன சில்லு தண்ணி சுடு தண்ணினா गरम पानी சுடு தண்ணினா गरम पानी சில்லு தண்ணினா ठंडा पानी हम ठंडा पानी पीते हैं नेक्स्ट वन we respect the farmers நாங்கள் விவசாயிகளை மதிக்கிறோம் हम किसानों का आदर करते हैं हम किसानों का आदर करते हैं आदर அப்படின்னா ரெஸ்பெக்ட் किसान யார் farmer किसानों அப்படின்னா plurals farmers हम किसानों का आदर करते हैं नेक्स्ट वन we are patriotic நம் தேச பக்தர்கள் हम देशभक्त हैं हम देशभक्त हैं नेक्स्ट वन we play cricket every Sunday நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிரிக்கெட் விளையாடுகிறோம் நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிரிக்கெட் விளையாடுகிறோம் ஹம் ஹர் ரவிவார் ஹர் அப்படின்னா அந்த எவ்ரி நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் எவ்ரி அப்படின்னா என்ன ஹிந்தியில் ஹர் ரவிவார் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் சண்டே கிரிக்கெட்க்கு கிரிக்கெட் தான் பிளேயிங்க்கு खेलना ஸோ खेलते हैं हम हर रविवार क्रिकेट खेलते हैं ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் we grow trees நாங்கள் மரம் வளர்க்கிறோம் நாங்கள் மரம் வளர்க்கிறோம் हम पेड़ पालते हैं पेड़னா என்ன மரம் பால்னா அப்படின்னா டு க்ரோ இதுவும் நீங்கள் வேர்ப்ஸில் செட்ஸில் பார்த்துருப்பீங்க பால்னானா க்ரோயிங் हम पेड़ पालते हैं हम पेड़ पालते हैं ஓகே ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாமே நோட் பண்ணி வைங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஹம் அப்படின்னா என்ன நாங்கள் வி ஹம்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சதுன்னா அது எப்படி முடியணும் ஹை அப்படின்னு தான் முடியணும் எப்படி முடியணும் ஹை அப்படின்னு தான் முடியணும் நடுவில் வர அந்த புது புது வேர்ட்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேஷ் சதா ஹர் அப்புறம் நிறைய இருக்கு இல்லையா அந்த டண்டா கிசான் அந்த மாதிரி புதுசாக இருக்க வார்த்தைகள் எல்லாமே செப்பரேட்டாக நோட் பண்ணி வச்சு படிங்க எல்லா சென்டென்சஸுமே ஒரு முறைக்கு இல்லை 2 முறை நல்லா எழுதி பார்த்து திரும்ப பேசி பாருங்கள் இது படிக்கிறது இல்லை பேசுறது எல்லாத்தையும் பேசி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த சென்டென்சஸ்லாம் நல்லா மனசில் நிற்கும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க தேங்க்யூ தன்யவாத்